சங்கீதம் 119. சங்கீதம் 169 176 வரையும் வாசிக்க போகிறோம். 169 176 வரையும் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்ததியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் என்னை துணை இருப்பதாக, எனக்கு துணை இருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனையை மறவேன். எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. தாவீது வித்தியாசமான ஜெபங்களை பண்ணுகிறான். அந்த சங்கீதங்கள்ல பல காரியங்கள்ல ஜெபம் பண்ணுகிறான். என்னை கைவிடாதிருப்பீராக, என் முதிர் வயது வரையும் என்னை கைவிடாதிருப்பீராக. அப்படி பல ஜெபங்கள். இப்ப எனக்கு தெரியல, அநேக ஜெபங்கள். இதுல ஜெப புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம். இதுல ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. கடைசி வசனத்தை யாராவது வாசிங்க. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், அடியனை தேடுவீராக. போதும். வேதம் சொல்லுது என்னை தேடும் ஆண்டவரே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? மத்தேயுலெல்லாம் வாசிக்க போனா கர்த்தர் உன்னை தேடுகிறார். காணாமல் போன ஆடை தேடுகிறார். இரவும் பகலும் இரவும் பகலும் தேடுகிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைவான். கண்டடையத்தக்க தருணத்திலே தேடுங்கள் அப்படின்னு நம்மளை தேட சொல்லுது வேதம். ஆனா அவன் என்ன சொல்றான்? நாங்க தேடுனதெல்லாம் போதும், நீர் என்னை தேடுங்க ஆண்டவரே. நீர் என்னை தேடும் ஆண்டவரே, நீர் என்னை தேடும். அவர் காந்திக்கு மறைவானது எங்கு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் பூமிக்கு சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறார். பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறார். வானத்தின் மேல கூடை கட்டினாலும் அங்கேயும் அவர்கள் கண்கள் பார்க்கிறது. பூமி எங்கும் கண்கள் உலாவுகிறது. அவர் சொல்ல, ஆண்டவரே என்னை தேடும். அவர் பார்க்காரு, இவன் பார்க்க முடியல. இவனுக்கு தெரியல. அநேக நேரம் நமக்கும் கூட அநேக சூழ்நிலையில் கர்த்தாவே உங்களுக்கு கண்ணு இல்லையா? நான் பண்ற ஜெபம் உனக்கு கேட்கலையா? காது இல்லையா? நான் கடையத்துல இருந்து எத்தனை பஸ் பிடிச்சி ஓடி வந்திருக்கேன், எத்தனை தடவை வந்திருக்கேன். நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எவ்வளவு உபாசம் இருந்தேன், எவ்வளவு காணிக்க கொடுத்தேன், எவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கேன். ஆனா ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, கால் இல்லையா, வாய் இல்லையா அப்படின்னு அநேகர் கேட்கறது உண்டு. அல்லேலூயா. அவருக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்கு. நமக்கு தான் அவரை பார்க்கக்கூடிய தன்மையில இடையில ஒரு சுவர் ஏற்பட்டுட்டு. அல்லேலூயா. சங்கீதம் 105 நினைக்கிறேன். அதுல வேதம் சொல்லுது, உன் வலது வருஷத்துல தேவன் இருக்கிறார், நீ பாவம் செய்யாதிருந்தால். பாவம் செய்தால் சாத்தான் ஒன்று வலது வருஷத்துல வீட்டிருக்கிறான். சாத்தான் என்ன செய்தான்? அக்கிரமங்களினாலும் மீறுதலினாலும் அவரை காணக்கூடாதபடி ஒரு தடையை ஏற்படுத்துகிறான்.
அது பாவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே, அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்ச உடனே, மீறுதல் செய்ய ஆரம்பிச்ச உடனே இருள் அந்தகாரம் நம்மை மூடி தேவனை காணக்கூடாதபடி செய்துவிடும். அல்லேலூயா. காணக்கூடாதபடி செய்திடும். அந்த இருள், அந்த அந்தகாரம் நம்மை அப்படியே மூடும். இந்த மூடுற விஷயத்துல அல்லேலூயா, இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை இருள் மூடிட்டு, அந்தகாரம் மூடிட்டு, நான் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் உட்பட்டேன், ஆனால் என்னை தேடி வாரும் ஆண்டவரே. ஜெபம் கேட்கப்படல. ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஜெபம் கனெக்ஷனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. லைன் வரமாட்டேங்குது. கடலில் போனீங்கன்னா ட்ரெயின் பாலம் உடஞ்சிட்டு, ட்ரெயினை நிப்பாட்டுறத என்ன செய்யணும்? முன்னால போய் மறிச்சிடணுமா? சிவப்பு கொடியை காட்டணும். மகிமா என்ன செய்யணும்? மகிமா சட்டத்தை சிவப்பா இருக்கு, தூக்கி காமிச்சா நின்றும். அல்லேலூயா. சிவப்பு துணியை டேஞ்சரை காமிச்சா நிற்பான். நடு கடல்ல அகப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு வெளியே வர அல்லேலூயா, தூரத்தில் இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கும். தீ மூட்டணும். புகை வரும். கரெக்டாக சொன்னேன். கடலில் எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கும் பொழுது எங்கோ ஒரு சிக்னல் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா, தீ மூட்டணும். இருக்கிற விறகு கொஞ்சம் கப்பலையாவது உடச்சி கிடைச்சாது தீயை மூட்டி நம்ம தீயை உண்டாக்கினா தான் அங்கே இருந்து பார்க்கிறவன் கரெக்டாக பார்ப்பான். ஓ, எங்கேயோ தீருது, அங்கே நம்ம போகணும் அப்படின்னு சிக்னல் கிடைச்சி வருமா. அதே மாதிரி தேவன் நம்மை தேடணும்னா நம்ம தீ மூட்டணும். தீ மூட்டதுக்கு ஒரே வழி, உன்னுடைய அக்கிரமங்களையும் மீறுதலையும் சிலுவையிலே நீ அறிக்கை செய்தால் உன் மேல் இரத்தம் தெளிக்கப்படும் போது அக்கிரம சுவர்கள் தடுக்கப்பட்டு உனக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளிகள் உடைந்து போகும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு தேவனை பார்க்கக்கூடிய ஒரு சிக்னல். மற்ற எந்த காரியம் செஞ்சாலும் மனம் திரும்பாத பட்சத்தில் அல்லேலூயா, நமக்கும் அவருக்கும் தொடர்பே இருக்காது. அல்லேலூயா. அவருக்கு நமக்கு என்ன இருக்காது? தொடர்பு இருக்காது. அந்த இருள் அந்தகாரமானது நம்மையும் அவரையும் அப்படியே பிரிச்சிடும். அக்கிரம கிரியைகளை கொண்டேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேளார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் நோய்களை குணமாக்குகிறார். உன் வயதை மால வயது போல மாற்றுவார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தடைச்சுவர், அக்கிரமங்கிற தடைச்சுவர் இருக்கு. நான் ரசிக்கக்கூடாதபடி என் கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் அக்கிரம சுவர் இருக்கிறது. அதனால ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை வெளிப்படுத்த என் இருதயத்தை சீர்படுத்தி என்னை தேடி வருவீராக. அல்லேலூயா. அடே, நான் நினைப்பேன், சிலுவையை பார்க்கணும் கூட அவரோட கிருபை தேவை. அல்லேலூயா. சிலுவையை பார்க்கணும்னா கூட அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒரு வசனத்தை வாசிப்போம். நூற்றி 19:9. சுத்தம் பண்ணுவான். ஆமென். ஆமென். வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க தேவன் அல்லேலூயா சிலுவையிலே தன் அல்லேலூயா வழிகளை திறக்கிறார்.
வசனத்தை அனுப்புகிறார், நோயை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க வைத்து, அல்லேலூயா, பாவ அறிக்கை செய்ய வைத்து, இயேசுவின் இரத்தத்தை நம் மேல் தெளிக்க வைத்து, திரும்ப தன்மை தேட வைத்து அவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. நல்ல நம்ம மேல பாவத்தின் அல்லேலூயா பரிசுத்தம் இல்லாதவரை தேவனுக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. வேத நல்ல காலங்க. அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். எப்பம்னா, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீ பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். அல்லேலூயா. இப்ப அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பாவ மன்னிப்பை பெறாமல் எடுத்துக்கொள்கிறார்கள். நல்ல கவனிச்சதான் புரியும் நான் சொல்றது. ஐயா, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், அறிக்கை செய்தேன், நான் அறிக்கை செஞ்சுட்டேன்னு நானே மனசுக்குள்ள நினைச்சு நான் மன்னிப்பை பெற்றுட்டேன்னு துணிகரமா நடக்க ஆரம்பிக்க. ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெறணும். நிச்சயம் பெற்றதற்குண்டான தைரியம் நமக்குள்ள ஏற்படணும், மறுரூபமாக்கப்படணும். அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லிட்டா, அநேகர் பாவ மன்னிப்பே பெறல. அநேக காரியங்களுக்கு பெற்றிருக்காங்க, அநேக காரியங்களுக்கு பெறல. இவங்க ஏதோ பாவ அறிக்கை செய்து ஏதோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, நான் அறிக்கை பண்ணிட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன்னு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாவம் அக்கிரமம் இருக்கும் வரை, மீறுதல் இருக்கும் வரை, இருளுக்குள்ள இருக்கும், நமக்கும் தேவனுக்கும் தொடர்பே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் உங்கள்கிட்ட ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதனால அடுத்த சத்தியங்கள் புரியக்கூடிய தன்மை இருக்காது. சத்தியத்தை அடுத்தாலும் புரியணும். நான் அப்படியே ஒரு இது எழுதுனேன், அதுதான் இப்போ சொல்ல போறேன். சத்தியம் உங்களுக்கு புரியலைனாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலன்னு அர்த்தம். வேத வசனம் உங்களுக்கு தெரியலனாலே உங்களுக்கு தேவனுக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வசனம் தெரிஞ்சிருக்கும், கீழ்ப்படியலைனாலே தேவனுக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருந்தீங்கன்னா வசனத்தை கைகொள்வீர்கள். வசனத்தை கைகொள்ளலைன்னா உங்களுக்கு தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். வசனம் யாருக்கு தெரியாது? யாருக்கு? பேய்க்கு கூட தெரியும். இந்த லேகியனை குறித்து வாசிக்கும் போது பேய் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே என்னை இந்த பாதாளத்தில் தள்ளி விடாதபடி பன்றிக்குள்ளே போகும்படியாய் வேண்டி கொண்டதுன்னு எழுதியிருக்கு, பன்றிக்குள்ளே அனுப்புனாருன்னு எழுதியிருக்கு. பேய் ஜெபம் பண்ணுது, பேய் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. அப்போ ஜெபம் யாருனாலும் பண்ண முடியும், ஆனால் வசனத்தின்படி மட்டும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்புதலை பெற்றவங்க மட்டும்தான் வசனத்தின்படி நடப்பாங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்குதான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றது நடக்கலாம். அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்காங்கன்னா, இவங்க ஆத்மா மண்ணோடு என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால வசனத்தின் கிரியைகளே இல்லை. வசனத்தின் கிரியைகள் இருந்தால் தான் உங்களுக்கு மறுரூபமாகப்படுவீர்கள். இயேசுவை போல மாறணும்னா நீங்க வசனத்தின்படி நடந்தே ஆகணும். துணிகரமான வார்த்தைகள், அல்லேலூயா, சொந்த புத்தி, அல்லேலூயா, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. சுய புத்தியில சாடுகிறவன் மதிகடன். வசனத்தின் வசனம் கிடக்கு பாயா, ஏன் வார்த்தை இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, அதை யாரு கேட்க போறா பாயா? அல்லேலூயா. இதெல்லாம் அக்கிரமங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க காதரன் ஆண்டவரே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவரே என்னை தேடி வாராக, என்னை தேடி உங்களுடைய வசனத்தை எனக்கு அனுப்பும் ஆண்டவரே. அதில் தான் அதிகாரம் இருக்கு, மகிமை இருக்கு. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் அல்லேலூயா சாயல் இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 49வது வசனம்.
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை ஆ. உமது அடியேனுக்காக நினைத்தருளும். வேதனை இவர் தாவீதுராஜ் என்ன சொல்ல, வசனத்தை எனக்கு நம்ப பண்ணுகிறார். நீ இன்னொரு படி சொல்ல போனால் உன் வேத இல்லை உன் ஜீவனை பார்க்கலும் வசனத்தை அதிகமாக நேசிக்கணும். ஒரு வசனத்தின்படி நடக்கலைன்னா மனசாப்படணும், ஆண்டவரே நான் இந்த வசனத்துக்கு மீறிட்டேன்னு. நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. வசனம் அப்படிப்பட்டதல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கிறது வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், வசனத்தினால் பூமியை நிறுத்துகிறாரு வேற சொல்லுது. ஹல்லேலூயா. ஒன்று, இயேசுவின் இரத்தத்தின் வழியாய் வசனங்கள் வெளிப்படும், வார்த்தைகள் வெளிப்படும். இயேசு உங்களை தேட ஆரம்பிச்சார்னா வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசுவார், வசனத்தின் அடிப்படையில் தைரியப்படுத்துவார். இப்போ திருநெல்வேலிலாம் ரொம்ப பேர் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புகிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிக்கிட்டு வரேன். இதை அவங்கெல்லாம் கேட்பாங்க, கேட்டாலும் கேட்டுட்டு போகிறாங்க. தீர்க்கதரிசிகளை நம்புகிறாங்க. போய் சொன்ன பிறகுதான் ஓஹோ நாங்கள் போனது தவறான வழியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒரு பொம்பளையால் இருக்காங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, அது என்னென்னமோ சொல்லுமா தீர்க்க தரிசனம், அதை கேட்கறதுக்கு அலைகிறாங்க. ஒரு சிஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லும், அதை கேட்டு வந்து தான் இவர் தேவரகம் பிரதர் இங்கே வந்து சர்ச்சில் விடுன்னு விட்டுருவார். அந்த பொம்பளையால் அடிச்சு யார் யார் பிடிக்கலையோ அவன் பேரெல்லாம் சொல்லிடும். சாமுவேல் சரியில்லை, அப்படியே தாமஸ் சரியில்லைன்னு அது பாட்டில் சொல்லிடும். உடனே அடுத்த 1 மணி நேரம் அவர் நின்று கடன்னு பேசுவார். பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை பொத்திட்டு பேசுவார். அங்கே பார்க்க திரும்பிட்டார். ஒரு நாள் செவரை பார்க்க நின்று வாங்கி பேசாரு பார்க்கணுட்டான்ட்டு பிறகு முழிச்சு பார்க்காரு. செவரில் இல்லை, செவரை பார்க்கல நிற்க பிறகு திரும்பி பேசுகிறாரு. எடுத்து நிறுத்தம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, தேவரகம் போய் பார்க்க போயிருக்காரு. ஜன்னலுடைய பார்க்காரு. அங்கே டெலிஃபோனில் அது மெத்தையில் பட்டுக்கிட்டு இப்போ அந்த கிழமை வந்துடுவான் அவனுக்கு வேற. நான் வந்துட்டு கொஞ்சம் சேவம் பண்ணிடுறேன். யாரை பார்த்து அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓஹோ நான் வந்தது தப்பான வழியில் வந்துட்டோம்னு. அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்குறேன். இந்த பார்வதிபுரத்தில் பகவதியாபுரம், பார்வதி பக்கத்தில் இருந்தோன்னா பார்வதி பகவதியாபுரத்தில் அந்த அம்மா மெனக்கிட்டு வந்து எங்கள் சொல்லிட்டு போவோம், செவக்கூட்டம் இருக்குது வந்துருங்க. நம்ம போனோம்னா அன்றைக்கி நம்மகிட்ட ஒரு 20 ரூபா காணிக்க விடும். காணிக்க கொடுக்காத வேண்டி வர சொல்லும். அவன் 20 ரூபா காணிக்க விடும். அந்த நேரத்தில் 20 ரூபா பெரிய தொட்டு. அது 10 வருஷத்துக்கு அதெல்லாம் இருக்காங்களா பகவதிபுரத்தில். அந்த மரியம்னு ஒரு பொம்பளையால் முஸ்லீம் பொம்பளைக்கு ஜபக்கூட்டம் நடந்துச்சு. தெரியாதோ? பகவதிபுரம் உங்கள் ஊருக்கு எதிர்த்தால தானே? பகவதியாபுரம். நான் ஒரு நாள் ட்ரெயினில் போய் இறங்குறேன். ஒரு 2-3 பேர் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஐயா அந்த அம்மா வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். அண்ணா அங்கே இருக்குது போங்க அப்படின்ட்டான். நான் இவனோட கொஞ்சம் பெரிய பையனும் ஒரு பையனும் விளையாண்டுட்டு இருந்தான். நான் இங்கே வந்து பார்க்க அந்த பையன் தான் அந்த அம்மாவோட மாவன். அருவசி அன்றைக்கி ஒவ்வொரு ஆளாக வீட்டுக்கு உள்ளே போய் வச்சோன்னா தலைமையில் கை வச்சோடனே ஆசீர்வதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனே 20 ரூபா தான் வாங்குது. ஒவ்வொரு ஆள்கிட்ட 20 ரூபா வாங்கி போட்டுட்டு ஒவ்வொரு ஆளுக்காக குறி சொல்லி அனுப்புது போகிறா சொல்லுடைய முன்னா சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக உள்ளே போனோம். உடனே குறி சொல்லிட்டு போவோம். என்னையும் ஏன் லைன் வந்தோன்னா நான் உள்ளே போனோன்னு நான் யானுக்கெல்லாம் தலையில் கை வச்சோம்னு நம்மகிட்ட டக்குன்னு 20 ரூபா கொடுக்கும், எனக்கு கொடுக்கும், மற்றவங்களும் அவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு கொடுத்தோன்னே டக்குன்னு சோத்திரம் நான் நின்று ஜோம் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இது ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. எங்கே போச்சுன்னே இல்லை இப்போ இல்லை. அவங்க அந்த மரியம் வீட்டுக்கு தான் எழுத்து மட்டும் தான் உங்கள் அண்ணன் விட மச்சா வீடு அத்தா வீடு எழுத்த ரோட்டுக்கு கீழ்புறம் உள்ள வீடு. நம்ம 2 பேரும் ஒரு நாள் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோமே. நெல் மூட்டையெல்லாம் அவர் கம்யூனிஸ்டில் இருந்தார். ஆமாம், அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டார்.
சாப்பிடணும் வயிறு வச்சுக்க அப்படின்னாரு. ஏன்னா கறிகிரிலாம் ஒன்றும் இல்லையா, சுவாடு சுறுசுவரெலாம் இல்லை, நம்மோடு தானே வைங்க கஞ்சி விட்டுக்கிட்டார். விளையாடுறது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த அந்த ஒரு சேர்மதை பேச்சு போறேன். கஞ்சி ஊற்றுங்கன்ட்டாரு. எனக்கு கஞ்சை கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன செய்ய கஞ்சை கொடுத்தாச்சு 2 ஈராக்கி தான் குடிச்சு வச்சோன்னா 6 பாட்டு சாப்பிட்டு. ஆமாம், இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு ஆள் வரும்போது நம்ம எப்படி கஞ்சை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம எண்ணம். அல்லேலூயா, ரைட் போட்டோம். நம்ம இதெல்லாம் காரியங்கள், இதெல்லாம் அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன், தீர்க்க தரிசனத்தை ஏன் போய் நம்புத? இன்னும் எழுதியிருக்கல அவ்வளவு தீர்க்க தரிசனம். ஒரு வசனமாக தரையில என்ன செய்யாதான், தரையில விழுந்து போகாது. வேதம் சொல்லுது, இதுல ஒரு உறுப்பாக என்ன செய்யாது, அழிந்து போவதில்லை. தீர்க்க தரிசனத்தை யார் நம்பி போற? வேத வசனம் தான் நம்ம தேவ சமூகத்தில் போறதுக்கு அவர் அனுப்புகிற காரியம் வேத வசனம். வசனத்தின்படி நடந்தால் நான் இயேசுவை போல மாறுவேன், இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் விலகி இருக்க முடியும். அவர் தேடி நம்ம தேடும் போது அவர் நம்மை தேடி அனுப்புகிறது வேத வசனம். சொல்லுங்க, அவர் நமக்கு அனுப்புவது என்னது? வேத வசனம். நீங்க எதன் மூலமாய் தேடணும்? சிலுவை வழியா தேடணும். உங்க பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்துட்டு நீங்க பாவத்தை அறிக்கை செய்த பிறகு தேவன் நம்மை தேட ஆரம்பிப்பார். ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்குது என்னது? தடைச்சுவர். என்னது? அக்கிரமம் என்ற தடைச்சுவர். அதை தகர்க்கும் போது தேவன் நம்மை தேட ஆரம்பிப்பார். யாரோ எங்கேயோ ஒரு ஆள் கூப்பிடுதானே சத்தம் தான் அப்பந்தான் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம சத்தமே எங்க கேட்கும்? கேட்கும். என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. சத்தம் கேட்கும் போதுதான் அக்கிரமம் மீறுதல் மன்னிக்கப்பட்டாதான் அவர் என்ன செய்வாரு? வசனத்தை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு அவருக்கு என்ன கிடைச்சிட்டு? சிக்னல் கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். வசனத்தை நடைமுறைப்படுத்தும் போதுதான், இயேசுவின் சாயலா வரும்பொழுதுதான் அல்லேலூயா தேசத்தை அசைக்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியம். அதனால நன்றியோடு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் நம்மை தேட வேண்டுமானால் சொல்லுங்க, நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அல்லேலூயா அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது இயேசுவிற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. அப்போதுதான் நம்மை தேட ஆரம்பிப்பார். தேட ஆரம்பித்து வேத வசனத்தை நமக்கு அனுப்புவார். அனுப்பி நம்ம என்ன செய்வாரு? குணமாக்குவார். நம்ம என்ன செய்வாரு? குணமாக்குவார். இதான் அவர் தேடுகிற வழிகள். நம்ம எவ்வளவு அக்கிரமத்தோடு தேடினாலும் அவரை என்ன செய்ய முடியாது? அக்கிரமத்தையும் பாவத்தையும் அறிக்கை செய்தால்தான் அவருக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படும். இல்லைன்னா தொடர்பு ஏற்படாது. இரத்தம் தான் அவரை நம்ம பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை காட்டக்கூடிய வழிகள். நாங்கள் இருக்க ஆண்டவரேன்னு சொல்லுக்கு என்ன வேணும்? நம்ம மேலே ரத்தம் தெளிக்கப்படணும். அப்போ தான் அவர் நம்ம பார்ப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.